வணக்கம் அனைவருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா சோமா இருக்கிறீங்களா? இந்த ஒரு வீடியோ ஒன்று காட்டணும் உங்களுக்கு. இந்த வீடியோவை பார்க்கலாம். சரியா பாருங்க இந்த வீடியோவை. இருந்தாலும் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள்ட்ட கழிச்சு இப்படி நீங்கள் சொல்லித்தானே இவ்வளவு செய்தது ஆனால் அவங்க இப்படி கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்போ அதை சொல்லிச்சுன்னா அதை பற்றியெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம். தாங்க செய்கிற ஆடம்பரங்கள் இவ்வளவோ இது செய்யணுமாம். அதில் ஒரு சின்ன இதுதான் இது எனக்கு சொல்லிச்சுனாம். இல்லை இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ அவங்க தர முன்வரைக்குள்ள நாங்கள் தடுக்கலாம். அதிர்ச்சி சொந்தங்களுக்கு உதவி செய்யும் கிருஷ்ணா. அன்பான உறவுகளே, ஒரு புத்தகத்தின் பேஜ், ஒரு ஏடு நமக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் முழு புத்தகத்தையும் வீச முடியாது. ஆகையால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக இப்போ நான் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு, இந்த டாப்பிக்கு நம்மளுடைய கிருஷ்ணா, எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி தான் பேச போகிறேன். பல மக்கள் இதற்கு கமெண்ட் அடிக்கலாம், தேவையில்லாமல் கமெண்ட் அடிக்கலாம், இல்லை நல்ல கமெண்ட் அடிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் வரத்துக்கொள்வேன். அதே மாதிரிக்கு இந்த கிருஷ்ணா என்ற இந்த சகோதரன் கிட்டத்தட்ட 1500 ஃபேமிலிக்கு மேலே குடும்பங்களுக்கு உதவி செய்து இருக்கிறார். இந்த உதவிகள் புலம்பெயர்ந்த மக்கள் இவருக்கு அனுப்பிய பணத்தில் தான் இவர் உதவி செய்திருக்கிறார். அப்போ இவர் சில நேரத்தில் இவர் சொல்கிறாரு, அதாவது இவருடைய யூடியூப் சேனல் அதிகமாக வியூவர்ஸ், அதிகமாக ஃபாலோவர்ஸ், அதே மாதிரி லைக்ஸு அதிகமாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம் அந்த யூடியூப் சேனல் மூலமாக அவர்கிட்ட இருக்குதுன்ட்டு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். எப்படின்னு கேட்டால், இந்த வீடியோ போடுறதன் மூலமாகத்தான் அவருக்கு அது கிடைக்கின்றது. இந்த 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 டாப்பிக்கை நான் பேசுகிறேன் என்னுடைய மனதில் பட்டதை மட்டுமே. அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு 5 மாதத்துக்கு முன்ன எடுத்த வீடியோவை 60 நிமிஷமோ ஒரு ஹவரோ உள்ள அந்த வீடியோவை அதில் அந்த அந்த துண்டு அந்த ஒரு குறிப்பிட்டதை மட்டும் வெட்டி எடுத்து, என்ன நீங்கள் ஐஸ்வர்யா ராயா, நீங்கள் என்ன வீடியோவுக்கு வராட்டியும் நீங்கள் ஒரு பக்கமாக நில்லுங்க, குரலை கொடுங்க, இதை பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதில் என்ன நீங்கள் என்ன ஐஸ்வர்யா ராயா, நீங்கள் என்றால் நான் என்ன போல் பிள்ளையாக இருந்தால் நான் இன்னொரு அழுது குளறி உதவி கேட்டிருப்பேன்னு. ஸோ அது ஒரு சொல்கிறது ஒரு கொஞ்சம் குறைவாக, ஒரு மதிப்பு குறைவாகத்தான் இருக்குது. ஆனாலும் கூட அவர் அந்த கிருஷ்ணா என்ற இந்த பையன் எல்லா வீடியோக்களையும் நான் பார்க்குறது, பல வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன், பல முறை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நான் கூட உதவி ஒன்று கேட்டேன். ஒரு இடுப்போட கால் ரெண்டையுமே வெட்டின ஒரு பையனுக்கு வாழ்வாதாரம் கேட்டிருந்தேன். தயவு செய்து எனக்கு தாங்க, எவ்வளவாவது அவங்களுடைய நம்பரை தரேன், உதவி செய்யுங்கன்றாரு. ஆனால் எங்களை போல் மலையக மக்களுக்கு இந்த கிருஷ்ணாவால் உதவி செய்ய முடியாது. ஒரு நாளும் செய்தும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த கிருஷ்ணா உதவி செய்கிறது எல்லாமே யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, பருத்தித்துறை இந்த மாதிரியான அந்த பக்கங்கள் தான், அவர்களுடைய பக்கத்தில் தான் இவர் உதவி செய்கிறது. அதே மாதிரி புலம்பெயர்ந்த மக்கள், வெளிநாடுகளில், பெரிய பெரிய நாடுகளில் இருக்கிற மக்கள் பெரிய பெரிய தொகையை இவருக்கு அனுப்பி அந்த உதவிகளை செய்கின்றார்கள். எங்களை போல மக்கள், அதாவது இந்த அரபி நாடுகளில் இருந்து கொண்டு மாதம் 2000-3000 சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் யாராவது ஒருவருக்கு நாங்கள் ஒரு உதவியை செய்தோமென்றால், நாங்கள் 1 மில்லியன் ரூபாவால் அவர்களுக்கு உதவி செய்தது போல் ஒரு நிம்மதி தோன்றும் எங்களுடைய மனதில், என்னுடைய மனதில் தோன்றும். நான் பல முறை புலம்பெயர்ந்த மக்களிடம்
அவர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய ஐடிக்கு போயிட்டு அவர்களுக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் போட்டு கூட கேட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு சகோதரருக்கு வந்து இந்த இடுப்புக்கு கீழே அவருக்கும் அந்த கால் வெட்டி பெலன் இல்லை, வீல் சேரில் தான் போவார். அவருடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டிருந்தேன். ஒரே ஒரு சகோதரி ஃபேஸ்புக் மூலமாக வந்து அந்த சகோதரருக்கு 10,000 ரூபாய் அனுப்பி வைத்திருந்தார். என்னோடது சார்பாக எங்களுடைய குரூப்பின் சார்பாக ஒரு 30,000 நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம் அவருடைய மெடிக்கல் செலவுக்கு. ஆகையால் இந்த நான் சொன்னது போல் ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் சரியில்லைன்னு முழு புத்தகத்தை எறிவது அது சரியில்லை. ஆகையால் இந்த கிருஷ்ணா வந்து கிட்டத்தட்ட 1500 குடும்பங்களுக்கு மேலே இவர் உதவி செய்திருக்கிறார். புலம்பெயர்ந்த மக்கள் இவரை தொடர்பு கொண்டு இப்போ இவருக்கு சப்போர்ட்டான வீடியோஸ் வருது. அவர்கள் உதவி செய்து இந்த உதவியின் மூலமாக பல பேர் உதவியை எடுத்திருக்கிறாங்க. அத்தனை பேர் எத்தனையோ பிள்ளைகளுக்கு. இப்போ நான் ஒரு கிட்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து நான் 44 டேஸில் வந்து 44 நாளில் வந்து 47 லட்சம் அந்த சகோதரிக்கு கையில் கொடுக்குறாரு. அதே மாதிரி அதை 3 முறை கொண்டு போய் கொடுக்குறாரு. 1 முறை 2 முறை 3 முறை கொடுக்குறாரு. ஸோ அந்த 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 பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் முதல் குழந்தை ஒரு கிட்னியோ ஏதோ ஃபெயிலாகி இறந்துட்டது. 2வது குழந்தைக்கும் அதே நோய், அந்த குழந்தையும் அதே மாதிரி பாதிக்கக்கூடாது என்றது எண்ணத்திற்காக அப்போ ஒரு இந்த சாதாரணமாக ஒருவர் 2 பேர் இல்லை, பல பேர் உதவி செய்து தான் அந்த 47 லட்சம் அவர் கையில் கொண்டு போயிட்டு 3 முறைக்கு அவர் கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு ஹெல்ப்பிங் விஷயம் ஒன்று செய்கிறது. எத்தனை ஃபோன் கால்கள் ஆன்சர் பண்ணணும், எத்தனை ஃபோன் கால்களுக்கு பதில் சொல்லணும் என்பது அது அந்த பையனுக்கு தான் தெரியும். ஆகையால் எஸ்கே கிருஷ்ணாவை வந்து கவக்க நினைச்சவங்க மகளிர் தினம் அன்று அந்த வீடியோவை வெட்டி போட்டு இது பாராளுமன்றத்தில் நம்மளுடைய அர்ஜுனா அவர்கள் பேசினார்கள். அர்ஜுனாவுக்கு வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போடணும்னு தான் இருந்தேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனா வந்து ஒரு ஜாதி பேதத்தை குழப்பக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தான் அந்த அர்ஜுனா டாக்டர்கிட்ட இருக்கிறது. அவர் டாக்டர் இல்லை, மென்டல் டாக்டரோ தெரியாது. அப்போ இன்றைக்கி கைதாகின மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நெசமாக போயோ தெரியாது, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் எனக்கு நிம்மதியாகும். அதில் நான் வெரி குட்டுன்னு வேறு போட்டிருக்கேன், பார்ப்போம். கைதாகுனா ஓகே. ஸோ இந்த மாதிரியான விடயங்களை நான் வந்து என்னுடைய மனது அளவில் தான் நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய மனதில் என்ன உதிக்கின்றதோ அதை மட்டும்தான் சரி பிழை பார்த்து நான் பேசுகிறதேன். சரி சொல்வதும் பிழை சொல்வதும் உங்கள் கைகளில் இருக்குது, இதை பார்க்கின்றவர்கள் கையில் இருக்கின்றது. ஆகையால் எனது அன்பான உறவுகளே, 1500 குடும்பங்களுக்கு மேலே இவர் வந்து உதவி செய்திருக்கிறாரு. புலம்பெயர்ந்த மக்களும் கூட பல வீடியோக்கள் போடுறாங்க. ஆனாலும் கூட எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற அனைவருமே தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டு கொண்டு இருந்தாங்க. இவர் இந்த போலீஸில் அரெஸ்ட் ஆகின பிற்பாடு இந்த கொஞ்ச நாளையில் இந்த மகளிர் தினத்துக்கு பிற்பாடு இந்த ஒரு கிழமைக்குள்ளே ஒவ்வொரு யூடியூப்பரும் மேக்சிமம் 3 to 4 லட்சம் தேடியிருப்பாங்க கிருஷ்ணா விட்டு பேரை போட்டு. ஏன்னு கேட்டால் கிருஷ்ணாவை பற்றி நல்ல மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு கீழே நல்ல மாதிரி கொமெண்ட், அதில் ஒரு 3 கொமெண்ட் தான் கெட்ட கொமெண்ட் இருக்கும். கிருஷ்ணாவை பற்றி தேவையில்லாமல் போட்டாலும் தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன மனித இனம் இது? ஒரே மனிதனை வர்ணிக்கிற ஒரே யூடியூப்பர்கிட்ட கெட்டதாக போட்டால் கெட்டதை கமெண்ட் போடுறாங்க, நல்லதாக போட்டால் நல்லது கமெண்ட் போடுறாங்க.
நீங்கள் வந்து யாரோ ஒருவர் சொல்கிறத விட உங்களுக்கு கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, பல வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பல செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி. இப்போ எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி இப்போ நேற்று இல்லை, நான் பார்க்குறது ரொம்ப நாளாக நான் பார்த்து கொண்டு வருகின்றேன் அவருடைய வளர்ச்சியும். மற்றது எஸ்கே கிருஷ்ணா வந்து இந்த பாட்டிமாருக அம்மாமாருக அவங்களெல்லாம் கூப்பிட்டு விளையாட்டுத்தனமாக பேசி கொண்டு இருப்பார். நான் 500 ரூபா தருவேன், நீங்கள் பாட்டு படிங்கோ, இந்த பாட்டை படிங்கோ, இது இந்த இங்கே விட்டுட்டீங்களே அப்படி என்ற ஒரு குழப்பி அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்திக்கிட்டு அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த தாய்மார்கள் வந்து அழகாக சிரிப்பாங்க. இந்த பாட்டு படிக்கிறது, இந்த குழப்புற மாதிரிக்கு சும்மா கேலியாக பண்ணுறதெல்லாம் வந்து. மற்றது கிருஷ்ணா வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கலை. அவருடைய ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் ஏதோ ஒரு கேலி பேச்சு இருக்கின்றதா செய்யுது, ஏதோ ஒரு கேலி பேச்சு இருக்கும். அவர் அதை அதிகமாக யோசிக்கிறது இல்லை. அந்த பேசும்போது நம்ம எதை பேசினாலும் இது நம்ம தாக்கப்படுவோம்ன்றது. ஆனால் இந்த வீடியோவை எடுத்து போட்டு ஐஸ்வர்யாவாக ஆக போகிறீங்களா, நானாக இருந்தால் இன்னும் குளறி இருப்பான், எனக்கு உதவி தேவை என்று அப்படி என்று அந்த பெண்ணிடம் கூறுவது. அந்த பெண்ணை காட்ட இல்லை, இருந்தாலும் கூட இந்த 5 மாதத்துக்கு அந்த தாயும் கூட உதவியெல்லாம் எடுத்த பிற்பாடும் கூட அவங்களுக்கும் இதை பற்றி இப்போ பேசலாம். சரியா? இதை வந்து கிருஷ்ணாவை தாழ்த்தி பேசி கவுக்கிறதுல வந்து ஒரு கூட்டம் இருக்குது. கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவர் இவ்வளோ உதவியை செய்திருக்கிறார் என்று பேசி அவருடைய நல்ல தன்மையை கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இந்த 2 கூட்டங்களில் நாம் தேர்ந்தெடுக்கிறது, தெரிவு செய்கிறது, நமக்கு தெரிந்த பார்க்கிறதுக்கு மனதுக்கு பிடிச்சது எது, சரின்னு பட்டது எதுன்னு கேட்டால் இந்த பையன் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறான் என்பது மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம். இப்போ யாராவது ஒருவர் வந்து யாருக்கோ சரியில்லை என்று சொன்னால் எனக்கு நல்லா பேசுகிறதுண்டா, எனக்கு மதிப்பு கொடுக்குறேன்டா, எனக்கு மரியாதை கொடுக்குறேன்டா, அதுதான் நான் பார்ப்பேன். ஸோ நாம் பார்க்கணும் கிருஷ்ணா வந்து எப்படியாப்பட்ட உதவிகளை செய்திருக்கின்றார்கள், எத்தனை குடும்பங்கள் வளர்ந்திருக்கின்றது அப்படி என்று. ஆகையால் எனது அன்பான உறவுகளே, எனக்கு நான் நினைக்கின்றபடி கிருஷ்ணா நல்ல உதவிகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. சரியா? அரசு அண்டுகால காக்கும், தெய்வம் நின்று காக்கும். ஒரு நல்லது செய்கிறவனை வந்து இந்த சமுதாயம் வாழவே விடாது. அதை கெடுக்கிறதுக்குன்ட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கெடுக்கணும், அவங்கள கவுக்கணும் என்றதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது. ஆனாலும் கூட கிருஷ்ணாவுக்கு எல்லாம் முடிஞ்சு வரலாம். சில வெளியில் வந்ததாக ஒரு இது ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால இவரை தற்காப்புக்காக வேண்டிதான் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார் என்று நானும் செய்தியில் பார்த்தேன். ஏனென்றால் சிலவங்கள் வந்து இவரை என்னமாவது செய்யலாம், அச்சுறுத்தல் பண்ணலாம், குடும்பங்களுக்கு என்னமாவது செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா அவர்கள் மீண்டும் வந்தாலும் கூட நல்லபடியாக இந்த உதவி திட்டத்தை மீண்டும் பல பேருக்கு செய்து வர வேண்டும் என்று இதை விட்டுறாதீங்க. விடாமல் மீண்டும் இந்த உதவிகளை செய்து வாருங்கள். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் கூட நம்முடைய முயற்சியை நாம் கைவிடக்கூடாது. ஆகையால் எனது அன்பான உறவுகளை, இதை ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்பது எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு மனசில் பட்டதை வந்து நான் உங்களிடம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன். அன்பான வணக்கம் அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.